வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம 7th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆஃபலி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சினானிமஸ் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு ஆன்டானிமஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சினானிமஸ்க்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுருவீங்க. அடுத்தது ஆன்டானிமஸ்க்கும் அப்படி தான் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் உங்களுக்கு சினானிமஸ் ஆன்டானிமஸ்க்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஆன்சர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்களே தான் எழுத வேண்டியது இருக்கும். அடுத்தது பாருங்கள், தேர்ட் ரோமன் லெட்டரில் சிலபிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. இது நீங்கள் 6th உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் ஹோமோஃபோன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹோமோஃபோன்ஸும் 6th உங்களுக்கு வருது, அதனால் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் தான். அடுத்து ப்ரோஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 கொஷினில் 2 கொஷின் தான் உங்களுக்கு அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேராகிராஃப் கேட்டிருக்கிறாங்க ப்ரோஸில். அடுத்தது போயம் கேட்டிருக்கிறாங்க, மெமரி போயம் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது பாருங்கள், ப்ரோஸ் முடித்த உடனே போயமுடைய கொஷின் ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க, 4 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து அதை ஃபாலோ பண்ணியே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா போயத்துடைய பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் எழுதுனாங்க 5 மார்க்ஸ்க்கு. அடுத்து செக்ஷன் சி பாருங்கள், கிராமர் பார்ட் தான் வந்திருக்கு. இதில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தான் கேட்டிருக்கிறாங்க இந்த கொஷின் பேப்பரில். அடுத்தது பாருங்கள், பாசிவ் ஃபார்ம்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி ரீடரில் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி ரீடர் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே படிச்சிருப்பீங்க. அதில் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் எல்லாமே நம்பர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், கேரக்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து காம்ப்ரிகேஷன் பாருங்கள். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லெட்டர் ரைட்டிங் சொல்லியிருப்பாங்க, உங்கள் மேடம்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் உங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணி, ஃப்ரெண்டுக்கு அப்ரிசியேஷன் பண்ணி ஒரு லெட்டர் ரைட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் பார்க்கும்போது கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே படித்து ஆஃபலி எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மேக்ஸ் போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.